மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். குஜராத் விமான விபத்தில் அடுத்தடுத்த திருப்பங்கள். விபத்து நடந்து கரெக்டா 24 மணி நேரத்தில் கடந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ சில முக்கியமான வீடியோக்கள் அங்கிருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த விமானம் கிளம்புறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதே சேம் ஃபிளைட்ல டிராவல் பண்ண பேசஞ்சர் ஒருத்தவங்க அந்த விமானம் எந்த அளவுல ஒரு கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னு சொல்லி அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ. இந்த விமானம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்ச இன்ஜினியர் ஒருத்தர் இந்த விமானம் எப்படியெல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள். குறிப்பா இப்போ பல உடல் கருகி அங்க உடல்களே மிச்சமில்லாத அளவுக்கு கறிக்கட்டையே ஆகி போயிட்டாங்க. இந்த உடல்களை எப்படியெல்லாம் யாரும் அடையாளம் காண போறாங்கன்னு சொல்லி பல செய்திகள் இதுல வந்திருக்குது. குறிப்பா மோடி, அமித்ஷாவும் இந்த இடத்துல ராஜினாமா செஞ்சு ஆகணும்னு சொல்லி பாஜகவுல இருந்து இப்போ குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்குது. இதை சம்பந்தமா தான் இன்னைக்கு வீடியோல குறிப்பா அங்க களத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்களோட பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ இந்த விபத்தில் பொறுத்த வரைக்கும் அங்கே பெரிய அளவில் ஒரு பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம்னா அந்த கல்லூரி மாணவர்கள் தான். ஏன்னா இந்த விமானம் அப்படி மேலே ஏறிட்டு போய் அப்படி தட்டி போய் விழுந்த இடம் இருக்கு இல்லையா, அது பிஜே மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல். அது அந்த ஹாஸ்பிட்டலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே டென்டல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எல்லாருமே கரெக்டாக ஒரு ஹாஸ்டல், அந்த மாணவர்கள் தங்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல். அவங்க இந்த விமான விபத்து நடந்து மதியம் ஒரு 1:30 மணி 1:45 மணிங்கிறதால எல்லாம் இப்போ தான் லஞ்சுக்காக வந்திருக்கிறாங்க. சாப்பிடலான்னு சொல்லி அப்படி ஓய்வோடு அந்த மாணவர்கள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் கரெக்டாக அந்த பில்டிங்கில் போய் இந்த விமானம் போய் விழுந்தது இருக்கு இல்லையா. இப்போ அங்கேருந்து பல வீடியோக்கள் வந்திருக்குது. அந்த பில்டிங்கில் விமானம் இருக்கக்கூடிய நேரத்தில் பில்டிங் கீழே இருந்து எடுக்கப்பட்ட பல வீடியோ காட்சிகள். எந்த அளவுக்கு அந்த பில்டிங் சேதம் அடைஞ்சிருக்கும், அப்போ அந்த பில்டிங் உள்ள இருந்த மாணவர்களோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோக்கள் பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறமா மீட்பு படை உள்ள போய் ஒரு தீ அணைகிற வரைக்கும் கிட்டே போக முடியல. ஏன்னா 1,25,000 லிட்டர் ஃபியூல் உள்ள இருக்கு அந்த விமானத்தோட எரிபொருள். ஏன்னா இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல்லையே விமானத்துடைய எரிபொருள் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கும். அந்த அளவுக்கு அதோட பவர் ரொம்ப அதிகம். அது 1,25,000 லிட்டர் அந்த ஃபிளைட் உள்ள இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு தீ கட்டுக்கடங்காத அளவுக்கு எரியறதால கிட்டே போக முடியல மீட்பு படையால. அதுக்கப்புறமா ஒரு அளவுக்கு தீயை கட்டுக்காப்புல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வெளியில மீட்பு படை முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள போறாங்க. இந்த விமானம் விழுந்த இடத்துல போறாங்க. அந்த பில்டிங்கே உள்ள ஒண்ணுமே இல்லை. ஏதோ ஒரு பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துற அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு ஒட்டு மொத்தமா செதஞ்சு போயிருக்கு. இதுல அந்த வெடிச்சதுல அந்த தீல கருகி போனது ஒரு பக்கம், அந்த கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்து கட்டட இடிபாடுகளுக்குள்ள எத்தனை மாணவர்கள் சிக்கியிருப்பாங்கன்னு சொல்லி இன்னும் மீட்பு பணிகள் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் 265 மரணங்கள் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குது. ஃப்ளைட்ல டிராவல் பண்ணாங்க டோட்டலா 242 பேர். அதுல ஒருத்தர் மட்டுமே உயிர் பிழைச்சிருக்கிறாரு. அப்போ ஃப்ளைட்ல 241 பேர். மீதி அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லி ஒட்டுமொத்தத்தில் 265 பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தகவல் வந்திருக்குது. இப்போ இந்த நேரத்தில் தான் ஆகேஷ் வதிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க இந்த ஃப்ளைட் எப்பேற்பட்ட கண்டிஷன்ல இருந்தது அப்படிங்கிற உண்மையை வீடியோ ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஆகேஷ் வதிஷா இவங்க யார் அப்படின்னா, இவங்க டெல்லியிலேருந்து அகமதாபாத்துக்கு இதே ஃப்ளைட்ல சேம் ஃப்ளைட்ல வந்திருக்காங்க. அவங்க டெல்லி டு அகமதாபாத், ஏன்னா இந்த ஃப்ளைட்டு டெல்லியிலேருந்து கிளம்பி அகமதாபாத் வந்து அகமதாபாத்லேருந்து லண்டன் போகக்கூடிய ஃப்ளைட்டு. அப்போ அவங்க டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்து இறங்கி அவங்க சேஃபாக போயிட்டாங்க. அப்படி அவங்க வரக்கூடிய நேரத்தில் ஃப்ளைட்ல எதுவுமே சரியில்லை. அங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளே சரியா ஒர்க் ஆகல, அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு டெக்னாலஜி சம்பந்தமான எந்த ஒரு பொருட்களுமே சரியான முறையில் ரன் ஆகலை. ஃப்ளைட்லேயே ஒரு அசாதாரண சூழல் அவங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத்தனைக்கும் அவங்க ஃப்ளைட்ல இது எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறாங்க. இந்த விபத்தெல்லாம் நடக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்ல பாருங்க, இது ஒர்க் ஆகல, அது ஒர்க் ஆகல, சுத்தமா ஒரு பயன்பாட்டுக்கே இல்லாத ஒரு லாய்க்கு இல்லாத ஒரு ஃப்ளைட்டாக தான் இந்த ஃப்ளைட் இருந்திருக்குது. இந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்ற வரைக்குமே எனக்கு ஒரு அசாதாரண சூழல் தான் எனக்கு இருந்துட்டு இருந்தது. ஒரு பயமாவே இதுல எதுவுமே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு சூழல் இருந்துட்டு இருந்தது. அதனால தான் நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து முதல்ல அவங்க ஏர் இண்டியாவை டேக் பண்ணி அவங்களோட எக்ஸ்பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏர் இண்டியா என்ன நிர்வாகம் நடத்துறீங்க நீங்க, இதெல்லாம் ஒரு ஃப்ளைட்டா அப்படின்னு சொல்லி ஏர் இண்டியாவை டேக் பண்ணி அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க போஸ்ட் பண்ணதுக்கு பிறகுதான் இப்போ ஏற்பட்ட விபத்து நடந்திருக்கு. அப்போ இந்த விமானம் ஒரு முழுமையான பராமரிப்பு இல்லை அப்படிங்கிறது மட்டும் இந்த பதிவு மூலயமா அவருடைய வீடியோ மூலயமா நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா விமானம்ங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. எவ்வளோ பெரிய டிக்கெட் டிராவல் பண்ணி பல பேரோட அவங்களோட வாழ்க்கையோட கனவா டிராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல பராமரிப்பு, அரசு சார்பில் பரிசோதனை செய்யறங்கிறது எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஆட்டோட எஃப்சி, ஆட்டோ இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நீ எஃப்சி விடணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோவை இந்த அளவுக்கு ஆட்டோக்களை செக் பண்ணுறோம்.
ஒரு பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போனால் ஹெல்மெட் அவங்களோட உயிர் சார்ந்த பார்த்த விஷயம். அந்த ஹெல்மெட்டுக்கு இந்த அளவுக்கு பரிசோதனை பண்ணப்படுது. நீ இன்சூரன்ஸ் பைக்கு காண போனால் அவனுக்கு தான் லாஸு, ஆனால் அவன் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கலன்னா அதுக்கு ஒரு தனி அபராதம்னு சொல்லி எந்த அளவுக்கு சாமானிய மக்களுக்கு இப்பேற்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் போது ஃப்ளைட்டே ஒரு 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 விமான நிறுவனம் நடத்தக்கூடிய இது மாதிரியான கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இங்கே கட்டுப்பாடுகள் இல்லையா, அந்த அளவுக்கு முறையான பரிசோதனை நடக்கலையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அரசு நோக்கியுமே மக்கள் பெரிய அளவில் கேள்விகள் வைக்கிறத பார்க்க முடியுது. சரி, இங்க ஒரு முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னா, இந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்ண மக்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் நம்ம பார்த்தோம்னா தான் ரொம்பவே பரிதாபமா இருக்குது. குறிப்பா டாக்டர் பிரதீக் ஜோஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவரோட குடும்பத்தோட மரணத்தை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த டாக்டர் அவர் வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. லண்டனில் அவங்களோட மேற்படிப்புக்காக போன டாக்டர். அங்கேயே அவங்களுக்கான தொழில் எல்லாமே செட் ஆனதால் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அவரோட மனைவியுமே ஒரு டாக்டர். அவங்களுக்கு 3 குழந்தைகள், ஒரு 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 பெண் குழந்தை, அதுக்கடுத்து 2 ஆண் குழந்தை, அவங்க ட்வின்ஸ், அவங்க மொத்தம் 3 குழந்தைகள். அப்புறம் லண்டன்லேயே அவங்களுக்கு அந்த டாக்டர் பணி எல்லாமே செட் ஆனதால மனைவியே லண்டன்லேயே கூட்டு போயிடலாம், அவங்களும் அங்கேயே பணி செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இவங்களுடைய மனைவி வந்து உதய்பூரில், ராஜஸ்தான் உதய்பூரில் அவங்க டாக்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே அவங்க ராஜினாமா செஞ்சுட்டு நம்ம எல்லாம் குடும்பத்தோட போய் லண்டனில் போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பல கனவுகளோட ஒரு புதிய வாழ்க்கை லண்டன்ல ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி போன ஒரு குடும்பம். இந்த விபத்து நடக்க 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச பணியை ராஜினாமா செஞ்சுட்டு அவங்களுடைய சக ஊழியர்களோட அந்த அம்மா ஒரு விழா மாதிரி கொண்டாடி இருக்காங்க. இத்தனை வருஷம் நம்ம ஒன்றா வேலை செஞ்சோம், உங்களை விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விழா நடத்திட்டு அங்கே லண்டன் போகிறதுக்கு தேவையான எல்லா ஷாப்பிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு குடும்பத்தோட பெருங்கனவுகளோட ஏர்போர்ட் வாசல்ல நின்று கூட ஒரு செல்ஃபி, கடைசியாக இந்தியாவை பார்த்துட்டு போகலாம், இதுக்கடுத்து இந்தியாவுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு வர போகிறோம்னு சொல்லி ஏர்போர்ட் வாசல் நின்று குடும்பத்தோட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ளைட்டில் ஏறின ஒரு குடும்பம். இந்த குடும்பமும் ஒட்டுமொத்தமாக அந்த விமான விபத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி அகில்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் குஜராத்தை சேர்ந்த ஒருத்தர். இந்த அகில் லண்டனில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, அவங்களுடைய ஃபேமிலி எல்லாமே குஜராத்தில் இருக்கிறாங்க. குஜராத் சூரத்தில் சேர்ந்த ஒரு குடும்பம். இப்போ இந்த அகில் வந்து அவருடைய குடும்பத்தோட பக்ரீத் பண்டிகை நம்ம இந்தியாவில் கொண்டாடலாம், நம்ம குடும்பத்தோட பக்ரீத் பண்டிகை கொண்டாடலாம் சொல்லி குடும்பத்தோட இங்கே குஜராத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வரும்போது எப்படி வந்திருக்கிறாங்கன்னா முழுமையான சந்தோஷங்களோட, அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. நம்ம வந்து திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக அங்கே போய் நிற்கலாம், ஒரு அதிர்ச்சியாக அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம்னு சொல்லி எந்த ஒரு அறிவிப்புமே செய்யாமல் வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டு சந்தோஷமாக குடும்பத்தோட ரம்ஜான் பண்டிகை கொண்டாடி ஜூன் 6ஆம் தேதி இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த பக்ரீத் பண்டிகை எல்லாமே கொண்டாடி முடிச்சுட்டு திரும்பவும் குடும்பத்தோடு அவங்க லண்டன் போகிறாங்க. அதாவது இங்கே ஒரு இன்ப அதிர்ச்சி அவங்களுக்கு கொடுத்ததுட்டு அவங்க போகிறாங்க. ஆனால் அந்த விமானத்தில் அவங்க இறந்துட்டாங்கன்ற போது அவங்க குடும்பத்திற்கு இது பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படக்கூடிய அளவுக்கு அப்படியே அந்த மனுஷன் அவங்க ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் ஏர்போர்ட்டில் அவங்களை வழி அனுப்பி முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு கூட போய் சேரலை. இப்படி ஒரு விமான விபத்துன்னு தெரிஞ்சோடனே அப்படியே தலையை பிடிச்சி அந்த இடத்துல உட்காந்துட்டாரு. இப்படி பல குடும்பங்கள் அந்த இடத்துல இறந்து போனதை பார்க்க முடியுது. அதே மாதிரி பூமி சவுகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க, அவங்க இந்த விமானத்தில் டிராவல் பண்ணி டிக்கெட் எல்லாமே எடுத்தாச்சு. வர வழியில் டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அவங்களுக்கு லேட் ஆயிருச்சு. கிட்ட வரும்போது போர்டிங் க்ளோஸ் ஆயிருச்சு. இத்தனைக்கும் ஃப்ளைட்டு கிளம்பல, போர்டிங் மட்டும் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் அங்கே அதிகாரிகள்ட்ட அவங்க எவ்வளோ பேசுகிறாங்க, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு 10 நிமிஷம் தாங்க டிலே ஆயிருச்சு, எப்படியாவது நான் அலோவ் பண்ணுன்னு சொல்லி எவ்வளோ கேட்குறாங்க பூமி சௌகான். ஆனால் அதிகாரிகள் இல்லைங்க, போர்டிங் க்ளோஸ் ஆனதா அப்படின்னு சொல்லி அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. அப்புறம் அவங்களும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. பார்த்தா அந்த விமானம் விபத்து ஏற்பட்டது அப்படின்னும் போது நல்ல வேளை நான் தப்பிச்சனே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காட்சிகளுமே அந்த இடத்துல பார்க்க முடியுது. இப்போ அதான் சொல்றது, ஒரு இறைவனோட நாட்டம் இருக்கணும். ஒருத்தருக்கு மரணம் வரதா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு அவருக்கு தேவையான உணவுகள் எதை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, இறைவனோட நாட்டம் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். என்ன உடம்பெல்லாம் எண்ணெயை தேய்ச்சிட்டு மண்ணிலே உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படிம்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இறை நாட்டம் இருந்தால் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு லிபியாவை சேர்ந்தவர் பார்த்தோம். அவர் ஃப்ளைட்டை பிடிக்க போனார், அங்கே சோதனையினால ஃப்ளைட்டு மிஸ் ஆயிருச்சு. ஆனால் போன ஃப்ளைட்டு ஒரு தடவை போயிட்டு திரும்ப வந்தது, திரும்பவும் விமானத்தில் பழுது ஏற்பட்டு திரும்ப வந்து அவர் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் விமானம் நல்ல முறையில் போச்சு. அப்போ இறைவனோட நாட்டம் இருந்தால் தான் எந்த ஒரு செயலுமே நடக்கும் அப்படிங்கிறது இங்கே கண்ணெதிர பார்க்க முடியுது. பூமி சௌகான் 10 நிமிஷம் லேட்டாக வந்து அவங்க இந்த விமானத்தை தவற விட்டதால பூமி சௌகான் உயிர் பிழைச்சாங்க. இந்த விமானத்திலே டிராவல் செஞ்ச ஒரு பேசஞ்சர் ஒருத்தர், அவர் இப்போ ஒட்டுமொத்த விமானத்தில் 242 பேர் இல்லையா, அதில் டிராவல் செஞ்ச ஒருத்தர் இந்த விமானம் இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டுமே ஒருத்தர் மட்டும் அதில் உயிர் பழைச்சிருக்கிறாரு. அதான் பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா 125 லிட்டர் ஃபியூல் அதில் இருக்கு. ஒட்டிச்சு அப்படியே வெடிச்சு செதறி, அந்த வெடிச்சு செதறினதுக்கு அந்த தெருக்கல்ல பார்த்துக்கிறோம். அந்த தெருக்கல்லேருந்து வரக்கூடிய வீடியோ காட்சிகள், நெருப்பு அப்படியே நெருப்பு குழம்பு மாதிரி அப்படியே பத்திக்கிட்டு வருது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியல, என்ன நடந்துச்சுன்றது புரியாம, தலைகால் புரியாம தெரிச்சுட்டு ஓடுறாங்க, கார்களை எடுத்துட்டு ஓடுறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு நெருப்பு. இந்த விபத்து ஏற்பட்ட உடனே அந்த சுத்து வட்டாரங்கள் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் போய் பார்த்தோம்னா வெறும் கருப்பு கலர்ல ஏதோ ஒன்று இருக்குது. அது மரமா என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு மரங்கள் கருகி போயிருக்குது. அந்த விமானத்தில் இருந்த உடல்கள் எல்லாமே ஏதோ ஒரு ஒரு உருவ மாதிரி தெரியுது, அவ்வளோதான். அங்கே சதைகளோ எலும்புகளோ எதுவுமே இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு கருகி போயிருச்சு. அது விழுந்த பில்டிங் அந்த அளவுக்கு நாசமாக போயிருச்சு.
ஆனா அதே விமானத்துல டிராவல் செஞ்ச ஒருத்தர் அதுல இருந்து உயிர் பிழைச்சு வந்திருக்காருன்னு போது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுதான் மரணம். இறைவன் ஒருத்தனுக்கு மரணம் நியமிச்சிட்டானா எங்கிருந்தாலும் நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் சொல்லி குர்ஆன்ல ஒரு வாசகம் இருக்கு. அதை தான் கண்ணெதிர பார்க்க முடியுது. இவருக்கு மரணம் இறைவன் விதிக்கப்படலை அப்படிங்கிறதால, அவருக்கு ஆயுள் இருக்கு அப்படின்னு விதிக்கப்பட்டதால அவ்வளோ பெரிய விபத்து. சுத்து வட்டாரங்கள் இருக்கக்கூடிய கார் பார்த்தேன். ஒரு காரை பார்க்கும்போது கார் வெறும் ஓடு மட்டும் தான் இருக்கு. அந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தெருக்கள் இருக்கக்கூடிய காரெல்லாம் எரிஞ்சு போச்சு. ஆனா அந்த விமானத்துக்குள்ளே டிராவல் பண்ண ஒருத்தர் நல்லபடி ஆரோக்கியத்தோட அப்படி நடந்து வந்தாரு. சில காயங்கள் முகத்துல காலில் அப்படி மட்டும் சில காயங்கள், நல்ல ஆரோக்கியமா அந்த மனுஷன் நடந்து வந்தாரு. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கப்பட்டு இருக்காரு. இப்பேற்பட்ட சம்பவங்கள் அங்கே நடந்து பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி பாஜகவுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி, நேற்றுமே அவரை பத்தி இந்த வீடியோல சொல்லியிருந்தோம். இவருமே இந்த விபத்துல, அதாவது அவருடைய மகளை பார்க்கறதுக்காக அவர் போயிருக்காரு. அவருடைய மகள் லண்டன்ல இருக்கிறாங்க. மகளை போய் பார்த்துட்டு அங்க அவங்களோட மனைவி இருக்கிறாங்க. மனைவியை கூப்பிட்டு திரும்ப குஜராத் வந்துடலாம்னு சொல்லி கிளம்பி போனவர் தான் விஜய் ரூபானி. இவருமே இந்த விபத்துல மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி செய்தி உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு. இந்த விஜய் ரூபானி இவர் ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப தீவிரமான கொள்கை கொண்ட ஒரு நபர். ஏன்னா பாஜக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ல அவருடைய சின்ன வயசுல இருந்தே ஏபிவிபி, பாஜக மாணவர் அமைப்பா இருக்கக்கூடிய ஏபிவிபில மாணவர் பருவத்திலிருந்தே சேர்ந்து அப்புறம் ஆர்எஸ்எஸ் கொள்கையா இருக்கப்பட்டு படிப்படியா பாஜகவில் பொறுப்புகள் வாங்கி வளர்ந்த ஒரு நபர் அவரு. குறிப்பா சிஏஏ டைம்ல பார்த்தோம்னா ரொம்ப விஷமத்தனமான கருத்துக்கள்லாம் அவர் பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி முஸ்லீம்கள் வந்து வேறு நாட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்ல முடியாத கருத்துக்கள் பேசினாரு. முஸ்லீம்களுக்கு தான் 150க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு, ஆனா இந்துக்களுக்கு இந்தியா மட்டும் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி இது மாதிரியான வெறுப்பு கருத்துக்கள் பல நேரங்களில் அவர் பேசியிருக்காரு. அது அரசியல் வட்டாரத்தில் பெரிய சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இதுல எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவருடைய மகள் பார்த்தோம்னா லண்டன்ல செட்டில் ஆயிருக்காங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் நீங்க வெளிநாட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவங்களாச்சும் இந்தியாவில் இருக்காங்களான்னு பார்த்தோம்னா இவங்களுடைய மகள் எல்லாம் அப்படி லண்டன்ல செட்டில், ஆஸ்திரேலியா செட்டில், இப்படிதான் இந்த பாஜக தலைவர்கள் பல பேரோட குடும்பம் இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. அவருமே விஜய் ரூபானி அவருமே இந்த விபத்துல இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிரிட்டிஷை சேர்ந்த 2 பேர், அவங்க வந்து ஜாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவரோட ஃப்ரெண்டு, 2 பேருமே இந்தியாவுக்கு யோகா சம்பந்தமான வேலைக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க லண்டன்ல ஒரு யோகா நிறுவனம் வச்சிருக்காங்க. அந்த யோகா சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் கூடுதல் விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் சொல்லி இந்தியாவுக்கு குஜராத்துக்கு வந்திருந்தாங்க. வந்து முடிச்சு எல்லாமே கத்துக்கிட்டு திரும்பவும் ஏர்போர்ட்ல உட்காந்து, கரெக்டா இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்ல உட்காந்துட்டு ஒரு விளாக் வீடியோ மாதிரி அவங்க போட்டு இன்ஸ்டாகிராம்ல பதிவும் செஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்தோம், இத்தனை மாசம் இந்தியாவில் தங்கியிருந்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்து ஹாப்பிலி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கு, பாய் பாய் இந்தியான்னு சொல்லி எல்லாமே இந்திய மக்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா அவங்க பாய் சொல்லிட்டு அவங்க போகக்கூடிய அந்த வீடியோ, கரெக்டாக ஃப்ளைட் எடுக்கிறது 10 நிமிஷம் முன்னாடி கூட ஒரு வீடியோ பதிவு செஞ்சாங்க. அவங்களுமே இந்த வீடியோவில் மரணம், இந்த விபத்தில் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகளுமே பார்க்க முடிஞ்சது. சரி, இப்பேற்பட்ட நேரத்தில் தான் சுப்பிரமணிய சாமி அடுத்து ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்கிறாரு. மோடி, அமித்ஷா கண்டிப்பா இந்த விஷயத்துல ராஜினாமா செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நாட்டில் இது மாதிரி தொடர்ந்து துயர சம்பவங்கள், துக்ககரமான சம்பவங்கள் நடக்குது. இதுக்கு இவங்க தான் நியாயமா பொறுப்பேற்கணும், ஆனா அவங்க ராஜினாமா செய்யவே மாட்டாங்களேன்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி ஒரு கருத்து சொல்றாரு. இதுக்கு சுப்பிரமணிய சாமி ஒரு ஆதாரத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி 1950 ஒரு ரயில் விபத்து நடக்குது. ரயில் தண்டவாளத்துல இருந்து தடம் பிறண்டதால ரயில் விபத்து ஏற்பட்டது. இந்த ரயில் விபத்துக்கு நான் தான் பொறுப்பு, இதுக்கு நான் தானே ஆட்சியில் இருக்கேன், நான் தானே பொறுப்பு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு லால் பகதூர் சாஸ்திரி தன்னுடைய பதவியே ராஜினாமா செஞ்சாரு. ஆனா இவங்க எப்பவுமே எது நடந்தாலும் ராஜினாமா செய்யவே மாட்டாங்க. சைனா நம்மளுடைய நிலங்களை ஆக்கிரமிக்குது, நம்ம நாட்டில் பல பொருளாதார சம்பந்தமான பல இழப்புகளை நம்ம சந்திக்கிறோம், டிமானிசேஷன் கொண்டு வந்து நாட்டோட பொருளாதாரத்தை நாசப்படுத்தி விட்டு போயிட்டாங்க. இப்போ பஹல்காம்ல தாக்குதல் நடக்குது, அந்த பாதுகாப்பு அவ்வளோ பெரிய ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்குது. இப்போ இவ்வளோ பெரிய விமான விபத்து ஏற்பட்டிருக்கு, விமானத்தில் இவ்வளோ பெரிய கோளாறுகள் இருந்திருக்கு. இது எதையுமே இவங்க கேர் பண்ணாம மோடி, அமித்ஷா இவ்வளோ அசால்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் யார் தான் கேள்வி கேட்கறது? இவங்க 2 பேர் ராஜினாமா செய்யணும். கூடவே ராம்மோகன் நாயுடு, சந்திரபாபு நாயுடைய மகன், ஏன்னா சந்திரபாபு நாயுடு கூட கூட்டணி வச்சதால அவருடைய மகனுக்கு விமானத்துறை அமைச்சரா பொறுப்பு கொடுத்தாங்க இல்லையா, சந்திரபாபு நாயுடைய மகனும் ராஜினாமா செய்யணும். மோடி, அமித்ஷா, ராம்மோகன் நாயுடு இந்த 3 பேருமே ராஜினாமா செய்யணும்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்காரு. இது எல்லாத்தையோட ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி என்னன்னா, இந்த விமானம் ஏர் இந்தியா டாட்டாவுடைய நிறுவனம். ஆனா இந்த விமானத்தை விமானத்தோட தயாரிக்கக்கூடிய நிறுவனம் போயிங் தான். போயிங் 787 தான் இந்த விமானத்துடைய பேரு. இந்த போயிங் நிறுவனத்தில் வேலை செஞ்சிருந்த ஒரு இன்ஜினியர், அவர் பேர் சாம் சலோபர்னு சொல்லக்கூடியவர், அவர் தான் சொல்றாரு, இந்த விமானம் தயாரிக்கும் போதே இதுல பல குறைபாடுகள் இருந்தது. நான் அப்போவே எங்களோட முதலாளிகிட்ட சம்மந்தமா எடுத்து சொன்னேன், ஆனா வெளியில யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அப்பவுமே எங்களை மிரட்டினாங்க. இந்த விமானத்துல பல குறைபாடுகள், அதோடைய உதிரி பாகங்கள் செட் பண்ணும்போது ரொம்ப தரமற்ற உதிரி பாகங்கள் அதில் செட் பண்ணியிருந்தாங்க. சில இடங்களில் சில ஸ்பேர் பார்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது முழுமையான முறையில் அது ஜாயின் பண்ணப்பட்டிருக்காது, பல சின்ன இடைவெளிகள் இருக்கும். அந்த நேரத்தில் பல ஊழியர்கள் அதில் கொண்டு வந்து குதிச்சுலாம் சரி பண்ணக்கூடிய வேலைகள் நடந்தது. முழுமையான முறையில் உதிரி பாகங்கள் சரியான முறையில் ஃபிட் பண்ணப்படலை. விமானத்துறை ஆக்சிஜனுடைய விஷயத்தில் அந்த குழாய்கள்லாம் பொருத்தும் போது அது மாசடைஞ்ச குழாய்கள் அந்த இடத்துல பதிவு செஞ்சிருந்தாங்க. மாசடைஞ்ச குழாய்கள் பதிவு செஞ்சா
அது பிற்காலத்தில் ஒரு பெரிய அளவு ஒரு வெடிச்சு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எங்களுடைய முதலாளிட்ட நான் முன் வச்சேன், இது ஒரு கோரிக்கையை நான் முன் வச்சேன், ஆனால் அவங்க எதையுமே கேட்டுக்கும் இல்லை, நீ இதை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னையும் இது மாதிரி யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லாரையும் பல வகையில் மிரட்டினாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே அங்கே அமெரிக்கா காங்கிரஸ்லேயே இது சம்பந்தமான ஒரு வழக்கு ஒன்று நடந்துட்டு இருக்குது. இந்த விமான நிறுவனம் அவங்களுடைய ஊழியர்களை ரொம்ப இழிவாக நடத்துறாங்க, அவங்களுக்கு சரியான முறையில் அவங்களோட உரிமைகள் கொடுக்கறதில்லன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் அந்த நிறுவனத்தின் மேலே இருக்குது. இப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்கும் போது, அப்போ இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய லாபங்களை மட்டுமே முன்னுரிமை கொடுக்குறாங்களே தவிர மக்களுக்கான உயிர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு டாடா நிறுவனம் இறந்து போனவங்களுக்கு குடும்பத்துக்கு 1 கோடி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாலும் ஆனால் போன உயிர் திரும்பி வர போறது இல்லை. இப்போ முறையான அன்னைக்கு ஒரு அந்த பெண் குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா, விமானத்தில் இந்த குறைபாடு இருந்துச்சு, நான் ஃப்ளைட்லேயே பார்த்தா ஒரு அசாதாரண சூழல் இருந்துச்சு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்திருக்குது. விமானத்தை தயாரிச்ச நிறுவனத்தில் வேலை செய்யறவங்க சொல்றாங்க இது ரொம்ப மோசமான தயாரிப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்களுடைய லாபத்துக்காக பொதுமக்களுடைய உயிர்களோட விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இங்கே புரிய வருது. அதனால கண்டிப்பா இதுல இந்திய அரசும் சம்பந்தப்பட்டிருக்கு, இங்கிலாந்து கவர்மெண்ட்டும் சம்பந்தப்பட்டிருக்கு. இப்போ இங்கிலாந்துலேருந்து விசாரணைக்காக குழு வந்திருக்காங்க. ஏன்னா லண்டன் போன ஃப்ளைட்டு 53 பேருக்கு மேலே லண்டனை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அதனால இரு நாட்டு அரசுகளை இதில் விசாரணை மேற்கொள்றாங்க. கண்டிப்பா ஒரு துரிதமான விசாரணை நடத்தப்படணும். இதில் யாரெல்லாம் குற்றம் செஞ்சிருந்தாலும், சரியான முறையில் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் தயாரிப்பில் பல குறைபாடுகள் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த இழப்பீடுகள் இதை காமிச்சு சாக்குப்போக்கு சொல்லாமல் முறையான விசாரணை நடத்தப்பட்டு இதுக்கு யாரெல்லாம் பொறுப்பு ஏற்கணுமோ அங்கே முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. அந்த நடவடிக்கை தான் இங்கே இறந்து போன உயிர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஓரளவுக்காச்சும் ஆறுதலான செய்தியாக இருக்கும்.